பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 20வது நாள் உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். வேதம் சொல்லுகிறது, தேவை ரொம்ப பெருசாக இருக்குது. புருஷர்கள் மட்டும் 5000 பேர் இருக்கிறார்கள். ஆனால் அவங்க கையில் இருக்கிறது 2 மீனும் 5 அப்பங்களும். ஆனால் வேதம் சொல்லுது, எவ்வளோ பெரிய தேவையானாலும் கர்த்தர் அந்த தேவைகளை சந்தித்து 12 கூடை நிறைய மிச்சம் எடுக்கிறதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அந்த தேவன்தான் இன்று நம்முடைய தேவன். நான் நம்புகிறேன், உங்களுக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலை பிரச்சனை ரொம்ப பெருசாக இருக்கலாம். ஆனால் அதை எதிர்கொள்கிறதுக்கு உங்கள் கையில் இருக்கிறது ரொம்ப கொஞ்சமாக இருக்கலாம். பயப்பட வேண்டாம். மிச்சம் எடுக்கிற அளவிற்கு நம்மை நடத்துறதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஞானத்திற்காக நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு விசேஷமாக கசப்பை குறித்த ஒரு ஞானத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நான் கசப்போடு இருக்கக்கூடாதுன்னு அந்த ஞானத்திற்காக ஜெபிக்கணும். வேதம் சொல்லுகிறது, கசப்பு என்கிறது ஒரு மிகப்பெரிய வேர். தாவீதையும் சவுலை நீங்கள் பார்ப்பீரானால் வேதம் சொல்லுகிறது, சவுல் ராஜா தாவீதின் மேலே ஒரு சின்ன ஒரு கசப்பு. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 பாடுறதுனால வேதம் சொல்லுகிறது, அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான், கசப்போட பார்த்தான். அந்த கசப்பை உடனே ரெடி பண்ணியிருக்கலாம், ஒரு வாரத்துக்குள்ள ரெடி பண்ணியிருக்கலாம். ஆனால் ரொம்ப நாள் அந்த கசப்பை விட்டதுனால அந்த கசப்பு ஒரு மிகப்பெரிய அழிவதுக்கு நேராய் கொண்டு வந்தது. சவுல் மட்டும் அழியல்ல, சவுனுடைய மகன் யோனத்தான் கழுகை போல வேகமாய் ஓடக்கூடியவன், சவுலுடைய மகள் மீகாள், இந்த மாதிரி அந்த குடும்பமே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் மேலே ஒரு மனுஷன் வச்ச கசப்பு. ஆண்டவருடைய பிள்ளையே, வேதம் சொல்லுது, யோசேப்பை குறித்து சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்லுது, அவனுடைய சகோதரர்களிடத்தில் அவன் கசப்பு வச்சிருந்தா பெரிய கசப்பு வைக்கலாம். ஏன்னா அவங்க அவ்வளோ துரோகம் பண்ணாங்க. ஆனால் அவர் சொல்கிறாரு, நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ இன்று நடந்து வருகிறபடியே நன்மையாய் மாற பண்ணினார். தாவீதுக்கு மேலே சவுல் இவ்வளவு கசப்பு வச்சிருந்தாலும் தாவீதுக்கு சவுல் மேலே எந்த கசப்புமே வரவே இல்லை. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிறவங்க யார் மேலேயாவது நீங்கள் கசப்பு வச்சிருந்தீங்கன்னா தயவு செய்து உங்களை அன்பாய் கேட்கிறேன், அந்த கசப்பிலிருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. பரவாயில்ல, அவங்க பண்ணின துரோகம் ஆண்டவரை பண்ணினதை விடையா நமக்கு பண்ண போகிறாங்க. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம முகத்தை பார்த்துட்டு கீழே தான் காரி துப்புனாங்க. ஆனால் ஆண்டவருடைய முகத்திலேயே துப்பிட்டாங்கல்ல, முகத்திலேயே துப்புனதையே ஆண்டவர் எடுத்துட்டு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று தெரியாததுக்குன்னு சொல்லுவாரானால் நம்மளை கீழே தானே துப்புனாங்க, நம்மளை மன்னிச்சிடலாம்ல, நம்ம கசப்பை எடுத்து போடலாம்ல. ரொம்ப ஜாக்கிரதை. சென்னையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதன் ரொம்ப ரத்த வாந்தியோடு வந்திருக்கிறார். அப்படின்னா அவருக்கு கண்டினியூவாக ரத்த வாந்தி, என்னென்னமோ டெஸ்ட் பண்ணாங்க, எதுலையுமே அவர் கண்டுபிடிக்கல. கடைசியில் ஒரு போதகரிடத்தில் கூட்டிகிட்டு வந்தாங்க. அவர் ஜெபம் பண்ணும்போது ஒரு சின்ன வெளிப்பாடு, இல்லை நீ யார் மேலேயோ கசப்பு வச்சிருக்கிற, அதனால தான் உனக்கு இந்த ரத்த வாந்தி வருது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ கேட்டு பார்த்தா தன்னுடைய மனைவி தனக்கு பண்ணின துரோகத்தின் நிமித்தமாக மனைவியை கொல்லணும்னு சொல்லி அவருடைய பெட்டியில் எப்பொழுதும் கத்தியோடு அலைஞ்சிருக்கிறாரு. அப்போ அந்த ஊழியக்காரர் சொல்லியிருக்காரு, இல்லைப்பா நீ அவங்கள மன்னிக்காமல் இதுலேருந்து விடுதலை ஆக முடியாது. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, நான் எப்படி மன்னிக்க முடியும், எனக்கு இவ்வளவு துரோகம் பண்ணாங்க, நான் வெளிநாட்டில் இருந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அனுப்பின மொத்த பணத்தையும் வாங்கி ஏதாவது ஒரு இடத்த வாங்கி என்னை மறந்துட்டு இப்போ என்னை இவ்வளவு மோசமான இடத்துக்கு கொண்டு வந்துட்டுருக்கா, நான் என்னால் மன்னிக்கவே முடியாது. கடைசியில் அந்த மனுஷன் மனசாரைய மனைவியை நான் மன்னிக்கிறேன், கசப்பை எடுத்து போடுறேன், அதற்கு பிறகுதான் அந்த ரத்த வாந்தி அவருக்கு நின்று அவர் சுகப்படுது. இன்னைக்கு ஊழியக்காரராக இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, ஒன்றுமே பண்ண முடியாது, அந்த கசப்பை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. அது நமக்கு ரொம்ப மோசமாக தான் மாறும். அதனால அந்த கசப்பை எடுத்து போடுங்கள். இன்றைக்கு ஒரு சம்பவத்தை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நீங்கள் 2 சாமுவேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனம். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாமின் குமாரத்தியும் ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியுமாகிய பர்சேபாள் என்றார்கள். எலியாமின், இப்போ இந்த இடத்துல எலியாமின் குமாரத்தி அப்படின்னு சொல்லுது. இந்த தாவீது உரியாவினுடைய மனைவியை எடுத்துக்கிறான்ல, அந்த பொண்ணோட அப்பா பேர் எலியாம். இந்த எலியாம் யார் அப்படின்னு கேட்டா அகித்
அகித்தோப்பேலுடைய மகன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்போ இந்த அகித்தோப்பேலுடைய குமாரன் தான் இந்த பர்சேபாளுடைய தகப்பனார். இப்போ இந்த பொண்ணை இவர் இந்த பர்சேபாலை வஞ்சகமாக எடுத்துக்கொள்றதுனால இந்த அகித்தோப்பேல் இந்த ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனாக இருந்தான். ரொம்ப கோபம் கசப்பு அவனை விட்டு, தாவீதை விட்டு வெளியே அவனுடைய மகனாகிய அப்சலோமோடு அவர் சேர்ந்து கொள்ளுகிறார். அவன் சேர்ந்து கொண்டு அந்த கசப்பை மறக்க முடியாததுனால அவருடைய வாழ்க்கையில் திருப்பி தற்கொலை செய்து மாண்டு போகிற அளவிற்கு அகித்தோப்பேல் மாற்றப்பட்டான். அப்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றவங்க மேலே நம்மளை வச்சிருக்கிற கசப்பு ஒரு நாள் நமக்கு நன்மையை உண்டு பண்ணாது. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்குற நீங்கள், என்ன பாஸ்டர் பண்ணுறது, இவ்வளோ துரோகம் பண்ணுறவனை நான் எப்படி மன்னிக்க முடியும், நான் எப்படி கசப்பு வைக்காமல் இருக்க முடியும்? நான் நம்புகிறேன், அவங்க அவ்வளோ துரோகம் பண்ணியும் கர்த்தர் உங்களை கைவிடலைல்ல, கர்த்தர் ஒரு புது வழியை கொடுத்தார்ல, கர்த்தர் அந்த காரியத்தில் நிறைய காரியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்ல. அதனால் யார் மேலேயும் கசப்பில்லை, யார் மேலேயும் கசப்பில்லை, எல்லாம் நன்மைக்கு தான். அவங்க நமக்கு செஞ்ச தீமை கூட நமக்கு நன்மை தான். அதில் நீங்கள் பயப்படவே வேண்டாம். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். தகப்பனே, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் யார் மேலே கசப்போடு இருக்கிறாங்களோ அந்த கசப்பிலிருந்து மன்னித்து வெளியே வருவதற்கு ஆண்டவர் ஒரு உதவியை அனுப்புகிறதற்காக ஸ்தோத்திரப்பா. இந்த 100 நாட்கள் முடிகிறதுக்குள்ள இந்த ஞானத்தை கொடுத்துருங்கப்பா. நாங்கள் கசப்போடு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற ஞானத்தை கொடுத்துருங்க ஆண்டவரே. இந்த கசப்பு எங்களையும் அழிச்சிருன்ற ஞானத்தை கொடுத்துருங்கப்பா. நன்றி. இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற, திருமண நாளை காண்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் தகப்பனே. ஜெப குறிப்பாக அனுப்புகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. ஜெப விண்ணப்பத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நேற்றைக்கு கூட சொன்னீங்கல்ல ஆண்டவரே, உன்னுடைய புலம்பலை ஆனந்த களிப்பா மாற பண்ணுவேன். அந்த வார்த்தையை அப்படியே நிறைவேற்றும். மனதார ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளை, நாளைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை 21வது நாள் செலிப்ரேஷன். அதனால் எல்லாரும் மாலையிலே 6:30 மணிக்கு லைவில் வருவோம். காலையில் நமக்கு 2 ஆராதனை. முதல் ஆராதனை 5:30 மணிக்கு, 2வது ஆராதனை 8:30 மணிக்கு. திருவிருந்து இருக்குது, மதியான உணவும் இருக்கிறது. எல்லாரும் ஜெபத்தோடு கலந்து கொள்வோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். விசேஷமாக இந்த ஃப்ரைடே ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயரில் கசப்புகளை மாற்றுவதை குறித்து ஆண்டவர் பேசினார். அந்த செய்தியை கண்டிப்பாக கேளுங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். காட் பிளஸ் யூ. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட்.